இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கான நிஃப்டி 50 ஓப்பன் ஆனதுலேருந்து 220க்கு வந்த லோ 24,532, அதில் இருந்து தான் 24,854 இந்த டேவோட ஹை போச்சு. இப்போது மார்னிங் நான் 8 மணிக்கு என்னோடய ஓப்பனிங் பெல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிஃப்டி 50 கேப் அப் ஆனாலும் கேப் டவுன் ஆனாலும் இதுதான் லெவல்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அந்த வேல்யூ வந்து நிஃப்டி 50 24,314க்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 24,733ன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வீக்லி ரீட்ரேஸ்மெண்ட்டாக 24,792லேருந்து 24,824 வரைக்கும் ஜோனுன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜோனை கிராஸ் ஆனதாக செகண்ட் டார்கெட்டாக 25,016னும் தேர்ட் டார்கெட்டாக 25,285னும் சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 9:30லேருந்து நியர் 2:30 கிட்ட கூட அதோட லோ 24,530ன்னு தான் டேயோட ரீட்ரேஸ்மெண்ட்லேயே தான் இருந்தது. டே ரீட்ரேஸ்மெண்ட்டை க்ளோஸ் வச்ச உடனே 24,530லேருந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 24,733 ஹிட் பண்ணிவிட்டு என் டீடைன் சார்ட் பிரகாரம் வீக்லி ரீட்ரேஸ்மெண்ட்டை டச் பண்ணிவிட்டு இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ சார்ட் பிரகாரம் க்ளோஸ் ஆனது 24,737. டீடைன் வேல்யூஸ் என்னென்னா 24,737லேருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக அப் சைடில் 24,868ன்னும் ஃபைனல் டார்கெட்டாக 25,188ன்னும் இருக்குது. அது இல்லாமல் டேவோட ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூவாக 24,720லேருந்து 24,705ன்னு இருக்குது. 24,705க்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா டவுன் சைட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 24,609ன்னும் செகண்ட் டார்கெட்டாக 24,520ன்னும் தேர்ட் டார்கெட்டாக 24,110ன்னும் இருக்குது. 24,110க்கு கீழே க்ளோஸ் வச்சா கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்ட். இது பிரகாரம் தான் என்னோடய ஓப்பன் பொசிஷன்ஸை வச்சுருக்கேன். நாளைக்கு எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம்.